முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நியமித்த 53,000 அரச நியமனங்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர். அனலை தீவில் 40 மில்லியன் ரூபாய் செலவில் வீதி புனரமைப்பு பணிகள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை எளிமையாக கொண்டாடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள், வடக்கு ஆளுநர் கோரிக்கை. மன்னாரில் சூடு பிடித்துள்ள பண்டிகை கால வியாபாரம். போலீஸ் மாதிபரின் செயற்பாடுகள் குறித்து அதிருப்தி வெளியிடும் நாமல். 22 நாட்களாக மண்ணில் புதைந்துள்ள உடல்களை மீட்க போராடும் மக்கள். தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணை மூடி மறைக்க மறைமுக நடவடிக்கை. ஜெய்சங்கருடனான சந்திப்பில் தமிழ் தலைமைகளின் இரட்டை நிலை. மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடாத்த அழுத்தம் வழங்குங்கள், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தமிழ் தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தல். சிவபுரம் குத்துப்பாலத்தை அமைக்குமாறு கோரிக்கை விடுத்த துரைராசா ரவிகரன். 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆனந்த விஜயபால தகவல். கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இன்று கைது செய்யப்பட்டார். கொழும்பு கோட்டை போலீசாரிடம் அவர் தானாக சரணடைந்த பின்னர் இன்று காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் பிணையில் வெளியாகியுள்ளார். வழக்கு ஒன்றுக்காக ஆஜராகாத நிலையில் அவரை கைது செய்யுமாறு நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததற்கு அமைய இன்றைய தினம் அவர் சரணடைந்ததன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அரச நியமனம் வழங்கிய 53,000 பட்டதாரிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் அநீதி இழைப்பதாக இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளின் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருந்து ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்ற பட்டதாரிகளது நிரந்தர ஆசிரியர் நியமனம் மறுக்கப்பட்டு ஏனைய திணைக்களங்களுக்கு மாற்றுவதற்கு கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்து வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன் தலைமையில் பட்டதாரிகள் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன், கடந்த 6 வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை கடந்த வருடம் மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் கடந்த அரசாங்கம் பாடசாலையில் இணைக்கப்பட்ட ஆசிரியர் பணியை ஆற்றிக் கொண்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒரு தீர்வை தர இருந்தது. இருப்பினும் ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு தற்போதைய அரசாங்கம் பாடசாலையில் இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியை ஆற்றிக் கொண்டு வருகின்ற பட்டதாரிகளை நிரந்தர ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அபிவிருத்தி உத்தியோகர்களின் அனைத்து வழக்குகளும் நிறைவேற்றுள்ளன. இவர்களை போட்டி பரீட்சை மூலம் உள்வாங்க அனைத்து ஏற்பாடும் இடம்பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற அமைதி போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்குறிப்பிட்ட போராட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் மற்றும் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பின்னர் மல்லாகம் நீதிமன்றினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறாக போலீசாரால் கைது செய்யப்படும் போது கடும் சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டே கைது செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. இவ்வாறு தாக்குதல்களுக்குள்ளான வேலன் சுவாமிகள் ஏற்கனவே யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்கள் விடுதி 9 சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் 24ஆம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புற்றுநோயில் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு நிதி திரட்டுவதற்காக இலங்கையின் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி முன்னாள் ஹாங்காங் கிரிக்கெட் வீரர் ராகுல் சர்மா ஓட்ட பயணத்தை இன்று மேற்கொள்ள உள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிதி திரட்டு முயற்சியில் இவர் இலங்கை முழுவதும் ஓட்ட பயணத்தை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார். குறித்த பயணமானது இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனையிலிருந்து ஆரம்பித்து டிசம்பர் 30ஆம் தேதி அன்று மாத்தறையில் உள்ள தேவேந்திரா முனையில் முடிவடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஓட்ட பயணமானது 574 கிலோமீட்டர் வரையானது
என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அவரது உடல் மற்றும் மனம் கடுமையான சோர்வினை எதிர்கொள்ளும். எனவே ஒரு நாளைக்கு சுமார் 100 கிலோமீட்டர் ஓட அவர் திட்டமிட்டுள்ளார். ராகுல் சர்மா இதற்கு முன்பு முயற்சி செய்திடாத ஒரு சவாலை ஏற்க ஆர்வமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உடற்பயிற்சி உடலியல் நிபுணராக பணிபுரியும் அவர் 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் ஹாங்காங்கின் 19 வயதிற்குட்பட்டோர் கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடினார். இந்த நிலையில் குழந்தை பருவ புற்றுநோயை குணப்படுத்த ஆராய்ச்சி நடத்தும் சிட்னியை தளமாக கொண்ட குழந்தைகள் புற்றுநோய் நிறுவனத்திற்கு நிதி திரட்டுவதற்கு அவர் இந்த ஓட்ட பயணத்தை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார். அதன்படி இந்த நல்ல நோக்கத்திற்காக குறைந்தது 20,000 ஆஸ்திரேலிய டாலர்களை திரட்டுவதே அவரது இலக்கெனவும் குறிப்பிட்டுள்ளார். இவரின் இந்த நடவடிக்கைக்கு பலரும் வரவேற்பு மற்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆடம்பரமாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடுவதை தவிர்த்து விழாக்களுக்கான பணத்தை மிச்சப்படுத்தி புயலால் பாதிக்கப்பட்ட நிற்கதியாய் நிற்கும் நம் சக உறவுகளுக்கு ஒருவேளை உணவாக உடையாகவோ அல்லது அவர்கள் வாழ்வை மீட்டெடுக்கும் உதவியாகவோ வழங்குவதே நாம் இறைவனுக்கு செய்யும் உண்மையான தொண்டாக அமையும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் நத்தார் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பிலேயே அவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: வழக்கமாக கிறிஸ்துமஸ் என்றாலே குதூகலமும் கொண்டாட்டம் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இம்முறை எமது நாடும் எமது மாகாணமும் பெரும் சோகத்தை சுமந்து நிற்கிறது. அண்மையில் நம்மை தாக்கிய டிட்பா புயல் நம் மண்ணில் ஏற்படுத்திய வடுக்கள் இன்னும் மாறவில்லை. அந்த பேரிடரில் தங்கள் உயிர்களையும் உறவுகளையும் வாழ்நாள் சேமிப்பான உடைமைகளையும் இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் கண்ணீரை கவனிக்காது விட முடியாது. ஜேசுபிரான் ஒரு எளிய குடிலில் பிறந்தவர். ஏழைகளின் துயரை துடைக்கவே அவர் அவதரித்தார். எனவே இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆடம்பரமாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடுவதை தவிர்க்குமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். விழாக்களுக்கான பணத்தை மிச்சப்படுத்தி புயலால் பாதிக்கப்பட்ட நிற்கதியா நிற்கும் நம் சக உறவுகளுக்கு ஒருவேளை உணவாக உடையாகவோ அல்லது அவர்கள் வாழ்வை மீட்டெடுக்கும் உதவியாகவோ வழங்குவதை நாம் இறைவனுக்கு செய்யும் உண்மையான தொண்டாக அமையும். அதேபோல் மற்றொரு முக்கியமான விடயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். தற்போது வடக்கு மாகாணத்தில் காற்றின் மாசின் தரம் வழமைக்கு விட சற்று அதிகமாகவும் ஆபத்தான நிலையிலும் உள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. எனவே தயவு செய்து இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்த்து விடுங்கள். பட்டாசுகளின் சத்தத்தையும் புகையையும் தவிர்த்து அமைதியாகவும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் பண்டிகையை கொண்டாடுவோம். புயல் காற்றால் சாய்ந்த மரங்களை விட நம் நம்பிக்கை வேர்கள் ஆழமானவை. இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் கிறிஸ்துமஸ் ஒளி நம் அனைவரின் வாழ்விலும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரட்டும். சாதி மத பேதங்களை கடந்து ஒரு தாய் பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்டவர்களை அரவணைத்து இக்கட்டான சூழலை வெல்வோம். அனைவருக்கும் அமைதி தவழும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நத்தார் புதுவருட பண்டிகை காலத்தை முன்னிட்டு மன்னார் நகரசபை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிக பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளது. மன்னார் நகரசபையினால் கேள்விக்கோரல் அடிப்படையில் சுமார் 350க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. கடந்த 20ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை பண்டிகை காலம் வியாபாரங்கள் இடம்பெறும். உள்ளூர் மற்றும் தென்பகுதி வியாபாரிகள் இடத்தை குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மாவட்டத்தின் பல பாகங்களிலிருந்து மக்கள் மன்னார் நகர் பகுதிக்கு வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். கடந்த காலங்களை விட இம்முறை அதிகமாக விற்பனை நிலையங்கள் வைக்கப்பட்டுள்ளதுடன் மன்னார் மாவட்ட மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். இதேவேளை இம்முறை மன்னார் நகரசபை பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையினால் 4,50,00,000 ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைத்துள்ளது. குறித்த நிதியானது 2026ஆம் ஆண்டிற்கான மன்னார் நகரசபை பிரிவுக்குட்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்காக செலவிடப்பட உள்ளது. போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் செயற்பாடுகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் முன்னிலையில் வீதியில் போலீசாரை தாக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அரசுக்கு போலீஸ் மாதிபர் சேவை செய்து வருவதாகவும் அதற்காக அவர் வெட்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார போலீஸ் அதிகாரியொருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய போலீஸ் மாதிபர் நாட்டின் போலீஸ் திணைக்களத்தின் தலைவராக அல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசின் போலீஸ் மாதிபராக செயற்படுகிறார் என குற்றம் சாட்டினார். இத்தகைய
சம்பவங்களால் அரசியல் அழுத்தம் மற்றும் பழிவாங்கல் அச்சம் காரணமாக போலீஸ் அதிகாரிகள் தங்களது கடமைகளை சுயாதீனமாக நிறைவேற்ற தயங்கும் நிலை உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு காலத்தில் ராஜபக்ச குடும்பத்தை போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கஞ்சா செய்கையுடன் தொடர்புடையவர்களாக இருப்பதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானதென கூறப்படும் கஞ்சா தோட்டத்தில் சோதனை நடத்திய போலீஸ் அதிகாரிகள் தொந்தரவு செய்யப்பட்டதாகவும் அந்த சோதனையில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி பணிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் வீதியில் மற்றொரு போலீஸ் அதிகாரியையும் தாக்கியதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். மேலும் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வள தொடர்புபட்ட வாகன விபத்து விசாரணையை மூடி மறைக்க அரசியல் தலையீடு செய்யப்பட்டதாகவும் அந்த விசாரணையில் ஈடுபட்ட அதிகாரிகள் பணிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்ட அமலாக்கத்தில் அரசியல் தலையீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபரின் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 22 நாட்கள் கடந்தும் டிட்பா புயலின் போது மண் சரிவில் சிக்கிய குடும்பத்தின் உடல்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என மாத்தளை மாவட்டத்தின் அம்பன் கங்குள்ள கம்மடுவ பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள தோட்டம் ஒன்றில் 228 குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் 361 பேர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ளனர். இதற்கிடையில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் மண் சரிவில் புதையுண்ட நிலையில் இதுவரை மீட்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். 22 நாட்கள் கடந்தும் டிட்பா புயலின் போது மண் சரிவில் சிக்கிய குடும்பத்தினரின் உடல்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என மாத்தளை மாவட்டத்தின் அம்பன் உள்ள கம்மடுவ பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள தோட்டம் ஒன்றில் 228 குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் 361 பேர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ளனர். இதற்கிடையில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் மண் சரிவில் புதையுண்ட நிலையில் இதுவரை மீட்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் அங்குள்ள குடிமகன் ஒருவர் ஊடகங்களிடம் குறிப்பிடுகையில், ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் மண் சரிவில் புதையுண்டு மண்ணோடு மண் ஆகிவிட்டனர். ஆனாலும் இதுவரை அந்த குடும்பத்தை ராணுவமோ போலீசாரோ மீட்கவில்லை. இருந்தும் கூட அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி நாங்கள் பல தடவைகள் முயற்சி செய்தோம். 22 நாட்களாகியும் அவர்கள் யாரும் அவ்விடத்திற்கு போகவில்லை. இந்நிலையிலேயே தற்போது அதிகாரிகளிடம் தொடர்ந்து தெரியப்படுத்தியதை அடுத்து ராணுவ அதிகாரிகள் உட்பட இளைஞர்கள் அங்கு சென்றுள்ளனர். அதே நேரம் தஞ்சம் புகுந்துள்ள 300க்கும் மேற்பட்ட மக்கள் தொற்று நோய்க்கு ஆளாகின்றனர். உணவு வழங்கப்பட்டாலும் குழந்தைகள் மற்றும் வயோதிபர்கள் உள்ளிட்டோர் அடிப்படை தேவைகளுக்காக கடும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ஈழத் தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணை கோரிக்கையை மூடி மறைக்கவும் சுதந்திர தமிழீழ கோரிக்கை நீர்த்து போக செய்யவும் சிங்கள அரசின் மறைமுக நடவடிக்கைதான் தற்போதைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கை என மறுமலர்ச்சி திமுக தாயகம் தெரிவித்துள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, திராவிட தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் உள்ளிட்ட பலர் விடுத்துள்ள கூட்டறிக்கை இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் ஒரு அமைப்பு ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் செய்யும் வகையில் தமிழீழ மக்களுக்கு சுயாட்சி அதிகாரங்களை தர வேண்டும் என்று ஒரு போலி நாடகத்தை நடத்த முனைந்தது. இந்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று ஒரு கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களும் இந்திய நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் உலக நாடுகளும் உணர்ந்து ஈழத் தமிழர் இனப்படுகொலை நீதி விசாரணை நடத்த முன்வர வேண்டும். சுதந்திர தமிழீழத்திற்கு ஐநா மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும், தமிழர் காணிகளில் குடியேற்றப்பட்டுள்ள சிங்கள குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட வேண்டும், ஈழத் தமிழர் தாயகத்திலிருந்து சிங்கள ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்றும், அதற்கான ஆயத்த வேலைகளை செய்ய தமிழகத்தில் உள்ள தமிழர்களும் புலம்பெயர் வாழ் தமிழர்களும் கடமையாற்ற வேண்டும் என்றும் இந்த கூட்டறிக்கையின் வாயிலாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்றுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பேரனர்த்தத்தின் பின்னரான நிவாரண வழங்கல் நடவடிக்கைகளில் தாம் உள்வாங்கப்படவில்லை எனவும், மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இருந்திருந்தால் இந்த நிவாரண வழங்கல் செயல்முறைகள் அதனூடாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரிடம் கூட்டாக கரிசனையை வெளிப்படுத்திய தமிழ் தலைவர்கள் இவ்வனர்த்தத்தை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தல்களை பிற்போடாமல் விரைந்து நடாத்துவதற்கும் அழுத்தம் பிரயோகிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அது மாத்திரமின்றி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தல் மூலம் தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் ஆட்சி அமைத்திருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களை முழுமையாக புறக்கணித்துவிட்டு பிரஜாசக்தி எனும் பெயரில் ஏதோ ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இருப்பினும் அது எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பது பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர்.
இருநாள் உத்தியபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நாட்டை வந்தடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் 3 மணிக்கு கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் CVK சிவஞானம், பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் பங்கேற்றிருந்ததுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் கலந்து கொண்டிருந்தார். அதன்படி சந்திப்பின் தொடக்கத்தில் டிட்பா சூறாவளியினால் வடகிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் மற்றும் நிவாரண வளங்கள் செயற்பாடுகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டறிந்தார். அதற்கு பதிலளித்த தமிழ் பிரதிநிதிகள் மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் 300க்கும் மேற்பட்ட கால்நடைகள் அழிவடைந்திருப்பதாகவும் திருகோணமலையிலும் இதனையொத்த நிலை பதிவாகி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினர். எனினும் நிவாரண வளங்கள் நடவடிக்கைகளை பொறுத்தமட்டில் மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இல்லாததன் காரணமாக தாம் அவற்றில் உள்வாங்கப்படவில்லை என குறிப்பிட்டனர். மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இருந்திருந்தால் இந்த நிவாரண வளங்கள் செயல்முறைகள் அதனூடாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தல் மூலம் தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் ஆட்சி அமைத்திருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களை முழுமையாக புறக்கணித்துவிட்டு பிரஜாசக்தி எனும் பேரில் ஏதோ ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இருப்பினும் அது எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பது பற்றிய தகவல்கள் எதுவும் இல்லை என அவர்கள் கரிசனை வெளியிட்டனர். அதேபோன்று தாம் ஆட்சி பீடமேறி ஒரு வருட காலத்திற்குள் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்த அரசாங்கம் இன்னமும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என ஜெய்சங்கரிடம் சுட்டிக்காட்டிய தமிழ் பிரதிநிதிகள் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடாத்துவதற்கு ஏதுவாக சாணக்கியினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணை குறித்தும் எடுத்துரைத்தனர். அது மாத்திரமின்றி மாகாண சபை முறைமையை நீக்கிவிட்டு நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஆளுநர் முறைமை உள்ளிட்ட வேறு முறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்தும் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். எனவே இப்பேரணர்த்த சூழ்நிலையை காரணமாக குறிப்பிட்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு இடமளிக்க கூடாது என வேண்டுகோள் விடுத்த அவர்கள், மாகாண சபைகள் என்பது இந்தியா பெற்ற பிள்ளை, நாங்கள் அதனை வளர்ப்பவர்கள் மாத்திரமே, எனவே இதனை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இந்தியாவுக்கு இருக்கின்றது. ஆகவே மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கின்றோம் என வலியுறுத்தினர். அதேவேளை புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலும் அதற்குள் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வாக பெயர் எதுவாக இருப்பினும் அர்த்தமுள்ள சமஷ்டி தீர்வு உள்வாங்கப்படுவதற்கும் உச்சபட்ச அதிகாரப்பறவை மேற்கொள்வதற்கும் இந்தியா அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் எனவும் ஜெய்சங்கரிடம் தமிழ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் இச்சந்திப்பின் போது பலாலி அபிவிருத்தி குறித்து நீண்ட நேரம் பேசப்பட்டது. அவ்விமான நிலையத்தை வர்த்தக ரீதியில் வருமான மீட்டும் விமான நிலையமாக மாற்றி அமைப்பதற்கு வெறுமனே ஓடுபாதையை மாத்திரம் அபிவிருத்தி செய்வது போதுமானதன்று எனவும் மாறாக அதனை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு அவசியமான அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நடவடிக்கைகள் வெகு விரைவில் ஆரம்பமாகும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டனர். இச்சந்திப்பின் முடிவில் மாகாண சபை தேர்தல்கள் இன்னமும் நடாத்தப்படாமை குறித்தும் அதனை நடாத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதம் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கூட்டாக கையளிக்கப்பட்டது. மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சிவபுரம் குத்து பாலத்தினை அமைக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சிவபுரம் குத்து பாலத்தினை அமைப்பதற்கு 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், வவுனி குளத்தின் கீழ்வரும் சிவபுரம் குத்து பாலம் நிர்மாணிக்கப்பட வேண்டும். வெள்ள அனர்த்தம் ஏற்படும் போது இந்த சிவபுரம் குத்து பாலத்தினூடாக வீதி போக்குவரத்து முற்றாக தடைப்படும். இதனால் மாந்தை கிழக்கு தனித்தீவாக மாறுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக காணப்படுகின்றது. அத்தகைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய பிரதேசமாக மாந்தை கிழக்கு பிரதேசம் காணப்படுகின்றது. எனவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தற்போது ஆற்றுச்சறுக்கையாக காணப்படும் சிவபுரம் குத்து பாலத்தினை மழைக்காலத்திலும் போக்குவரத்து தடைபடாத வகையில் இருக்க அப்பாலத்தை பாரிய பாலமாக அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால இதன்போது பதிலளிக்கையில், குறித்த சிவபுரம் குத்து பாலத்தினை அமைப்பதற்கு 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது என்றார்.